ஸோ ஹாய்ண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பேருண்ணா? என்னுடைய நேம் முனுசாமிங்க. ஓகேண்ணா. நம்ம ஃபார்ம் எங்கண்ணா லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்கா நெக்குந்தி வில்லேஜில் அமைச்சிருக்குங்க. ஓகேண்ணா. நம்ம பண்ணையில் என்னென்னலாம் நான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்ம பண்ணையில் மெயினாக பண்ணிட்டு இருக்கக்கூடியது பார்த்தோன்னா நாட்டுக்கோழியில் அசில் பெருவிடை, அசில் சிறுவிடை, சோனாலி கோழி, கருங்கோழி, வான்கோழி, கினி கோழி, கிரிராஜா, கிராமப்பிரியா, வெள்ளை வாத்து, நாட்டு வாத்து, ஃபேன்சி கோழி, கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 வகையான கோழி குஞ்சுகளை பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. கோழி பண்ணுறீங்களாண்ணா இல்லை கோழி குஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா? கோழி குஞ்சுகளும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கோழியும் கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா 1 month 45 days 2 month சிக்கு எப்போதுமே அவைலபிளாக இருக்கும்ண்ணா. ஓகேண்ணா. சம்டைம்ஸில் நம்மக்கிட்ட பெரிய கோழிகளாகவும் எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக இருக்கும்ண்ணா. ஓகேண்ணா. 12 ஆண்டுகளாகவும் சிக்ஸை ரெடி பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், 6 ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த கோழி வெரைட்டி நான் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா அசில் பெருவிடை ரகங்க. ஓகேண்ணா. அசில் பெருவடை ரகம்னா எப்படிண்ணா இருக்கும்? அது எதுக்காக பயன்படுத்துவாங்கண்ணா? ஆனால் அசில் பெருவடை ரகம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு மத்தி கொண்ட கத்தி கொண்ட 2 ரகம் இருக்கும்ண்ணா. ஓகேண்ணா. இதில் 2 ரகத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடியது இப்போதைக்கு வந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்தி கொண்டேங்க. மத்தி கொண்டை நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கத்தி கொண்டையும் சில பகுதியில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க. நம்மகிட்ட 2 வகையான வெரைட்டி ஓகே அசில் பெருவடை இருக்குங்க. மத்தி கொண்டு வேணும்னா மத்தி கொண்டு எடுத்துக்கலாம், கத்தி கொண்டு வேணும்னா கத்தி கொண்டு எடுத்துக்கலாங்க. முழுக்க இது கறி பர்பஸ்க்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய ரகங்கம்ண்ணா. ஏன்னா அப்போ இது அசிலானா இல்லை அசில் கிராஸ் அந்த பிரீட்ல வரும்? இதில் அசில் கிராஸ் பெருவடையதையும் சொல்லலாங்க. ஓகேண்ணா. ஓகே. முழுக்க கறி பர்பஸ்க்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அசில் கிராஸ் பெருவடை எடுத்து ஓகே வளர்க்கலாங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் சிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இதை நீங்கள் ஹேட்ச் பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து விட்டீங்களாண்ணா இல்லை ஹேச்சரி உங்ககிட்டே இருக்கனா இல்லை எப்படின்னா? இல்லை, நான் ஹேச்சிங் நம்ம வேற இடத்துல வச்சிருக்கோம். ஓகே. நம்ம முட்டையை எடுத்து என்ன பண்ணுறோன்னா ஹேச்சிங் போட்டு அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு நாள் சிக்கா விட்டு அதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 1 month சிக்கா வளர்த்து கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த ரூமோட சைஸ் பற்றி பேசிடலாம்ண்ணா. இந்த ரூம் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும்ண்ணா? ஆனால் இந்த ரூம் வந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது லென்த் வந்து பார்த்தோன்னா 50 அடிண்ணா. ஓகேண்ணா. பிரெத் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22 அடிண்ணா. ஓகேண்ணா. கீழே வந்து கடலையோட ஓடு போட்டிருக்கீங்க, அது எதுக்காகண்ணா? ஆமாண்ணா. இந்த கடலோட ஓடு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கோழியினுடைய எச்சம் வந்து பார்த்தோன்னா ஓகேண்ணா இதில் ஒட்டாதுண்ணா. ஓகேவா? அதுக்கு கோழியினுடைய எச்சம் ஓகேவா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஓகேவா இந்த கடலை வேஸ்டேஜை போடுவோம். தண்ணி ஈரப்பட்டாலும் ஓகேவா இந்த நிலக்கடலை வேஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிக்கும்னா கோழியினுடைய எச்சையும் அப்சர்வேஷன் பண்ணிக்கும். உங்களுக்கு ஓகேவா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் 4 மாதம் வரைக்கும் பெரிய கோழி வளர்க்குற வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம்ண்ணே. அப்படியே நீங்கள் எருவாக பயன்படுத்தி தோட்டத்துக்கு நம்ம போட்டுக்கலாம்ண்ணே. ஓகே. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸும் வராது கோழிகளுக்கு. ஓகேவா? கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக கதகதன்னு இருக்கிறதுக்கு இது ஒரு நிலக்கடலை வேஸ்டேஜ் நல்ல முறையில் அமையுதுண்ணே. ஓகேண்ணா. முதல் நாள் கோழி குஞ்சை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி நான் பராமரிக்க ஆரம்பிச்சேன்? ஆனால் முதல் நாள் கோழி குஞ்சு கொண்டுட்டு வந்த அப்புறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பனை வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த பனை வெல்லத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஓகேவா கோழிகளுக்கு ஃபர்ஸ்ட் நாளே கொடுத்துருவோம்னா அதுக்கு 3வது நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது லெக்ஸின் அல்லது நியோடெக்ஸ் என்ற ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பவுடரை நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்துருவோம். ஓகே. 7வது நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது F1 நம்ம ஆட் பண்ணிடுவோம்னா ஓகேவா சிக்குக்கு. இதே 12வது நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹைட்ராப்ஸ் ஓகேவா கண்ணில் விடக்கூடியதுன்னா அதை கண்ணில் என்ன பண்ணுவோம்னா 1 drops விட்டுருவோம்னா. இதே பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளாவது அப்படின்னு பார்க்கும்பொழுது விசிப்ரால் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. ஓகேவா? அந்த விசிப்ரால் என்ற ஒரு மருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஓகேவா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஓகேவா கலந்து கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. அடுத்தது 20 அல்லது 22வது நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது லெசோடா ஆட் பண்ணிடுவோங்க. லெசோடாவும் நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணில் ஆட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குமுண்ணே. ஓகேண்ணா. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 24 அல்லது 25வது நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அசித்ரால் காஸ்மிக்ஸ் ப்ளஸ் சளி மருந்தை ஆட் பண்ணிடுவோம்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 month உண்டான ஓகேவா வேக்சினேஷனை ப்ராப்பராக பண்ணி நம்ம ஓகேவா சேல்ஸ்க்கு கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. இதே 45 days அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம்ண்ணா. 1 month 45 days ஓகேவா 2 month இந்த சிக்கன் நம்ம ஓகேவா கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. நான் உங்ககிட்ட இப்போ மினிமம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டியிலேருந்து நான் வாங்கிக்கலாம்? ஆனால் எங்ககிட்ட மினிமம் வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 50 அல்லது 100 குஞ்சுகள் எடுத்தால் பஸ் அண்ட் ட்ரெயின் மூலமாக நம்ம சேலத்திலிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்ண்ணே. அப்போ கஸ்டமருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் பஸ் அண்ட் ட்ரெயின் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குற டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நான் வாங்கிட்டு பண்ணி கொடுத்துருவோம். இதே 500 குஞ்சு வேணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஓகேவா அவங்க தோட்டத்துக்கு அல்லது ஹோமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்றோம்ண்ணா. ஓகேண்ணா. இந்த ரூமில் மொத்தம் எத்தனை சிக்ஸ்ண்ணா இருக்கும் மொத்தமாக? இதில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2500 சிக்கு இருக்குண்ணே. ஓகேண்ணா. எப்படியும் மார்டாலிட்டின்ற ஒரு ரேஷியோ இருக்கும். நீங்கள் வாங்கி விட்டீங்கன்னா எவ்வளோ நம்ம மார்டாலிட்டி? ஆனால் இப்போ 2500 நம்ம எடுத்து விட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 100 to 150 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்டாலிட்டி ஆயிருமுண்ணே. ஓகேண்ணா. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முறையாக பராமரிச்சுக்கிறோம்ண்ணே. ஓகேண்ணா. அடுத்ததாக வேறு என்ன ரகம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? பார்க்கலாமாண்ணா. அடுத்தது பார்க்கலாம்ண்ணா. இப்போ இங்கே இருக்கிறதுல எத்தனை நாள் குஞ்சுங்கண்ணா? ஆனால் இங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் குஞ்சுண்ணா அது. ஓகேண்ணா.
இந்த இடத்துக்கு நான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நோட் பண்ணினது நீங்கள் வேப்பில கட்டி விட்டுருக்கீங்க, அது எதுக்காகண்ணா? ஆனால் வேப்பால எது கட்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓகேவா, இந்த கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 1-2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்திக்கிற டைப்பில் இருக்கலாங்க. ஓகேண்ணா. அதே பார்த்தீங்கன்னா இந்த வேப்பந்தலை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை ஓகேவா, இந்த தலைகளெல்லாம் கொத்தும் பொழுது உங்களுக்கு வந்து கொத்துற ஸ்டேஜ் வந்து வேற மாதிரி அந்த தலை மேலே போயிடும் எண்ணங்கள் எல்லாமே. ஓகேண்ணா. அப்போ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மூக்கு வெட்டி விடுவாங்க தான், நான் கொத்திக்க கூடாது. மூக்கு வெட்டலாமண்ணா ஓகேவா, ஷெட்டுக்குள்ளேயே நம்ம வச்சு வளர்க்குறதுனால ஓகேவா மூக்கு வெட்டி விடலாங்க. இதே நீங்கள் ஷெட்டுக்கு வெளியில் ஓகேவா ஓகேவா ஒரு சுத்தி கம்பி வேலி போட்டு ஓகேவா மேய்ச்சல் முறையில் விடும் பொழுது இந்த கோழிகளை நீங்கள் மூக்கு வெட்ட தேவையில்லைங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா ஓகேவா பக்காவாக வரும்னா ஓகேவா. வால் வந்து பார்த்தோன்னா விசிறி வால் டைப்பில் வரும்ண்ணா, கீழ் வால் வரும் மாதிரி வரும். ஓகேண்ணா. ஆனால் இது சண்டைக்காக பயன்படுத்துகிற ரகம் இல்லை தான்? ஆனால் சண்டைக்கு பயன்படுத்துகிற ரகம் இல்லை தானே ஓகே. ஆனால் இதுலேயே பொறிக்கு எடுக்கலாங்கண்ணா ஓகே. அதாவது இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கோழிகள் இருக்குன்னா இந்த 3000 கோழிகளுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஓகேவா ஒரு 100 கோழிகளாவது என்ன பண்ணலாம்னா அந்த ரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கலாம், நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம்ண்ணா. ஆனால் முழுக்க இது கறி பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துகிறோம்ண்ணா. ஓகேண்ணா. தீவனம்னு பார்க்கும்போது ஒன் டே சிக்குக்கு என்ன கொடுக்குறீங்க, எதுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனால் ஒன் டே சிக்கிலேருந்து ஓகேவா ஒரு 20 days வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டுக்கோழி ஓகேவா ஃப்ரீ ஷார்ட் கொடுக்குறோம்னா. அதே பார்த்தோன்னா 20 daysக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டுக்கோழி ஷார்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னா. நான் அடுத்தது இந்த பண்ணையில் என்னென்ன இருக்கு? ஆனால் இந்த பண்ணையில் வந்து கருங்கோழி இருக்குண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 2500 இருந்ததுண்ணா, எல்லாமே ஏற்றிட்டேன் ஓகேவா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 சிக்கு மட்டும் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. கருங்கோழின்றது எதுக்காக பயன்படுத்துறதுன்னா? ஆனால் கருங்கோழின்றதுக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா கறி பர்பஸ்க்கு அண்ட் முட்டை பர்பஸ்க்குங்கண்ணா. ஓகேண்ணா. இயருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 180 முட்டை வைக்கக்கூடிய ரகம் தானே அந்த கருங்கோழி. அது நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடிய ரகங்க. கோழிலே வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து எந்த ஒரு கிளைமேட்லையும் எந்த ஒரு ஏரியாவிலையும் நல்லா தாங்கி வளரக்கூடிய ரகம் தாங்க இந்த கருங்கோழி. ஓகேண்ணா. கருங்கோழி பொறுத்த வரைக்கும் அடப்படுக்கிற திறன் இருக்காண்ணா? ஆனால் கருங்கோழி பொறுத்த வரைக்கும் அடப்படுக்கிற திறன் இல்லைண்ணே. பட் ஆனால் வந்து கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணே. ஓகேண்ணா. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, மூச்சு திணறல் அடிக்கடி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஓகேவா ஒரு நாள் ஓகே சமைச்சு கொடுக்கலாங்கண்ணே. ஓகேண்ணா. கறி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணே. ஆனால் கறின்றது கருப்பாக இருக்கும். ஆமாம், இதனுடைய கறி வந்து முழுக்க கருஞ்சிவப்பாக தான் இருக்குண்ணா. பிளட்டு கறி வந்து பிளாக்காக தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தோன்னா சோனாலி ரக நாட்டுக்கோழிண்ணே. ஓகேண்ணா. இது எத்தனை நாள் சிக்குண்ணா? இது கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் சிக்கனு. ஓகேண்ணா. இப்போ சோனாலிக்கும் அசில் கிராஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஆனால் அசில் கிராஸ் பெருவடை அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க கறி பர்பஸ்க்காக மட்டும்தான் வளர்க்கக்கூடிய ரகம்ண்ணா. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தோன்னா 2 in பர்பஸ்ண்ணா ஓகேவா. கறிக்கும் வளர்த்துக்கலாம், முட்டைக்கும் பயன்படுத்திக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. இதுவும் அடப்படுக்கிற திறன் இருக்குமா இல்லை இருக்குல்ல? நான் அடப்படுக்கிற திறன் இல்லை. ஆனால் பட் முட்டை உற்பத்தி பார்த்தோன்னா வருஷத்துக்கு பார்த்தோன்னா 220 240 முட்டை இடக்கூடிய ரகம்ண்ணா. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட பிராய்லர் கோழி விடுற அளவுக்கு முட்டை இது விடுமாண்ணா? பிராய்லர் கோழியோட எக்ஸ்ட்ரா விடும்ண்ணா. ஓகேங்களா. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி சிறுவடை சார்ந்த ரகம் மாதிரி இருக்கும்ண்ணா. மொத்தம் இப்போ இந்த ஃபார்மில் எத்தனை கவுண்ட்? இந்த ஃபார்மில் அப்படின்னு பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 3500 இருக்குண்ணா. இந்த ரகம்லாம் இப்போ கேள்விப்படுறதுக்கு புதுசாக இருக்கு. இதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு தாங்கி வளருமானா? நோய் எதிர்ப்பு சக்தியில் எப்படின்னா இருக்கும்? கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா பங்களாதேஷ் இனம்னா. ஓகேண்ணா. அப்படியே படிப்படியாக மகாராஷ்டிரா பூனே லைன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஆந்திராவினுடைய தெலுங்கானா பகுதியில் கொண்டு வந்தாங்க, ஆந்திரா கொண்டு வந்தாங்க. அப்புறம் படிப்படியாக பார்த்தோன்னா கர்நாடகா பகுதியிலேருந்து நமக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா. இந்த பகுதியில் பார்த்தோன்னா நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நல்லா பார்த்தோன்னா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா. அதே மாதிரி பார்த்தோன்னா நல்ல முட்டைக்கு உற்பத்தி திறன்கிறதுனால எல்லாருமே பார்த்தோன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி ஓகேவா சிறுவடை அப்படின்றத ஓகேவா இது கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. மற்ற கோழிகளோட கம்பேர் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தின்றது எப்படின்னா இருக்கும்? ஆனால் இது எல்லா கிளைமேட்லையும் வளரக்கூடிய ரகம்ண்ணா ஓகேவா. அதாவது மலை ஹில்ஸ்லையும் வளரக்கூடிய ரகம் ஓகேவா, கீழையும் வளரக்கூடிய ரகம், எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்ல முறையில் வளரக்கூடிய ரகம், நோய் எதிர்ப்பு சக்தி முழுக்க தாங்கி வளரக்கூடிய ரகம்ண்ணா. அவ்வளோ சீக்கிரம் மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு அதிகமாக தாங்கி வளரக்கூடிய ரகம் தாங்க இந்த சோனாலி ரக நாட்டுக்கோழி. நான் மலை பிரதேசத்துலேயும் வளர்த்தலாம் நீங்கள். அப்போ இது கூலிங்காக இருந்துச்சு, சளி பிடிக்கிறது அந்த பிரச்சனை? சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இது குயிக்காக சளி பிடிக்கிறது இல்லைண்ணா. அது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்குது இந்த கோழியில். ஓகேண்ணா. வாத்தில் நம்மக்கிட்ட என்னென்ன ரகம் வாத்துனா இருக்குது? ஆனால் நம்மக்கிட்ட வாத்தில் 2 வகையான வாத்து ரகம் இருக்குண்ணா. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒயிட் பெக்கின் வெள்ளை வாத்துன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ரன்னர் டக் ஓகேவா நாட்டு வாத்துன்னு சொல்லுவோம்னா. வாத்து மட்டும் தனியாக ஒரு பண்ணையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னா. மெயின் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முட்டை உற்பத்திக்குண்ணா. ஓகேண்ணா. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா கறி பர்பஸ்க்குங்க. முட்டையும் எடுத்துக்கலாம், கறியும் நம்ம இதை எடுத்துக்கலாம்னா. உங்களுக்கு 90 to 120 நாள்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2 to 2.5 kg வளரக்கூடிய ரகம் தாங்க இந்த ஒயிட் பெக்கின் வெள்ளை வாத்து ரகம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய முட்டையை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகேவா சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா. இந்த முட்டையும் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இந்த கறிக்கும் பயன்படுத்திக்கிறாங்கண்ணா. இது வந்து வெள்ளை வாத்தினுடைய ரகம். நாட்டு வாத்து முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது கறி பர்பஸ்க்காக மெயினாக போயிட்டுருக்குங்க. அதுவும் உங்களுக்கு முட்டை உற்பத்தி இருக்குங்க. முட்டை உற்பத்தி ஒரு குறைவான அளவு இருக்குங்க. நாட்டு வாத்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரமத்தி வேலூர், தொட்டியம், முசிறி, இந்த நாமக்கல் பகுதியில் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வந்தவாசி லைனில் பார்த்தோன்னா அதிகமாக நாட்டு வாத்து கறி வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்கண்ணா.
ஓகே. நானும் ஒயிட் பக்கின் வாத்து நம்ம சைடுல கறி அதிகமா யாரும் யூஸ் பண்ற இது மாதிரி வந்து முழுக்க தெரியலண்ணா. முழுக்க கேரளா பர்பஸ்க்காக போகுதுண்ணா. ம். இங்க கறி பர்பஸ்க்காக அதிகமா யூஸ் பண்றதுல முழுக்க கேரளா பர்பஸ்க்காக கறி பர்பஸ்க்காக அங்க போயிட்டு இருக்கு கேரளாவில். ஓகேண்ணா. வாத்து குஞ்சை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது தனியா இருக்காண்ணா ஒன் டேல வாங்கினா? ஆமாண்ணா, கண்டிப்பா ஒன் டேல வாங்கினா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூடிங் செட்டப் போடணுங்க. ம். எப்படி நம்ம கோழிகளுக்கு ப்ரூடிங் செட்டப் போட்டு 3 நாள் 7 நாள் 12 நாள் 21 நாள் எப்படி வேக்சினேஷன் கொடுக்குறோமோ அந்த மாதிரிக்கு நம்ம ஓகேவா வாத்துக்கும் கோழிகளுக்கு என்ன மெடிசன் போடுறோமோ அதே மாதிரி நம்ம வாத்துக்கும் போட்டுக்கலாம்னா. இது நம்ம பார்த்தோன்னா வான்கோழியை பற்றி பார்க்குறோம்னா, ஓகே. வான்கோழி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 8 to ஓகேவா 9 மாசத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது சேவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 8 கேஜியும், பெட்டைக்கோழி அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 to ஓகேவா 7 கேஜியும் வளரக்கூடிய ரகம் தாங்க இந்த வான்கோழிங்க. வான்கோழி முழுக்க முழுக்க ஓகேவா கறி பர்பஸ்க்காக மட்டுமே போயிட்டு இருக்குண்ணா. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஓகேவா கறி பர்பஸ்க்காக போயிட்டு இருக்கு, கேரளா போயிட்டு இருக்கு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஹைதராபாத் லைனில் எல்லாமே நல்லா மூவ்மெண்ட்டில் ஓகேவா வான்கோழி வந்து பார்த்தோன்னா மூவ்மெண்ட்டாக போயிட்டு இருக்குண்ணா. எடுத்து ஓகேவா கறி பர்பஸ்க்காக தேவைப்படுறவங்க இந்த வான்கோழி எடுத்து வளர்க்கலாம்னா நல்ல மூவ்மெண்ட். வான்கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் அம்மா அதிகமா தாக்கும் அப்படின்றப்ப அது எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும்? ஆனால் வான்கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப சேஃப்டியாக வளர்க்கணும்னா. ஏன்னா அது வந்து இந்த சளி வந்து ஈஸியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி அம்மை நோய் வந்து ஈஸியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஷெட்டு வந்து சுத்தமாக நீட்டாக பராமரிச்சுக்கணும். வான்கோழி சிக்ஸ் விடுறோம், ஒரு பண்ணையில் விடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பண்ணையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும்னா. ஓகேண்ணா. பண்ணையை க்ளீன் பண்ணிவிட்டு ஓகேவா நம்ம அது மருந்து வந்து தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நிலக்கடலை வேஸ்டேஜை போட்டு அதுக்கு முன்னாடி வான்கோழியை விடும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா நல்ல வான்கோழி வளரும். அதே மாதிரி இந்த காற்று கிளைமேட்டு வந்து மழை காலத்துலலாம் வான்கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் படதா இருக்கு இல்லைங்களா, அந்த படதா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருவோம். அந்த காற்று வந்து உள்ள போகாத அளவுக்கு இறக்கி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஓப்பன்ல இருக்கு, இப்போ காத்தோட்டம் நல்ல வெயில் காலம் அப்படின்றதுனால ஓப்பன்ல இருக்குங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலங்கள் அந்த மாதிரி வரும்போது க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த படத்தை. அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்க்கலாம்னா அதுக்கு வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி போட்டு ஹீட் என்ன பண்ணோம்னா பர்பஸ்க்காக உள்ளே வச்சு ஹீட் கொடுத்துருவோம். அதனால வந்து கொஞ்சம் நல்லா தாங்கி வளரும்னா. ஓகேண்ணா. அடுத்ததா வேற இது இல்லாமல் என்ன பிரீட்ஸ்னா இருக்கு? அடுத்து வந்து கின்னி கோழி இருக்குண்ணா. கின்னி கோழி எதுக்காக? கின்னி கோழின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கலாங்க. கின்னி கோழி முட்டைக்கும் பயன்படுத்தலாங்க. மேக்ஸிமம் கறி சாப்பிட்றதில்லைங்க நம்ம லைனில். அதர் சைடில் வேணால் 1-2 சாப்பிட்றாங்க, ஆனால் நம்ம இந்த லைனில் எங்கேயும் கறி சாப்பிட்றதில்ல. முட்டைக்கும் ஓகேவா அந்த பாம்பு ஓகே பூச்சி தொலைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கின்னி கோழியை ஓகேவா வளர்த்துட்ருக்கோம். அதாவது எல்லா கோழியும் நாட்டுக்கோழியில் ஒரு 100 கேட்குறாங்க, கருங்கோழி ஒரு 100 கேட்குறாங்க, சோனாலி ஒரு 200 கேட்குறாங்க, வான்கோழி ஒரு 100 கேட்குறோம்னா அந்த கினி கோழியும் ஒரு 50-100 வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு கேட்குறாங்க எல்லா கஸ்டமரும். நம்ம அதையும் கொடுத்துட்ருக்கோம்ண்ணா. கஸ்டமர் கேட்குற மெத்தடில் அதையும் கொடுத்துட்ருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. அடுத்ததாக கிரிராஜா வனராஜாலாம் இருக்கு, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம். ஆனால் கிரிராஜா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லைன்னா ஓகே நம்ம போண்டா கோழின்னு சொல்லுவோம். இந்த போண்டா கோழி அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 150 ஒரு 180 முட்டை இடக்கூடிய ரகம் தாங்க இந்த கிரிராஜா அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு ஒரு சேவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 கேஜியும், பெட்டைக்கோழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2.5 கேஜியும் வளரக்கூடியதாங்க இந்த கிரிராஜா. ஓகேண்ணா. முட்டை உற்பத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 180 வந்து சால்ட்டாக நமக்கு இதில் முட்டை எடுக்கலாம்னா. ஃபேன்சி கோழி ரகம் இருக்குன்னா இந்த ஃபேன்சி கோழியை பார்த்தோன்னா நமக்கு சில்கி ஓகேவா போலீஸ் கேப் இந்த மாதிரி ரகம் நம்மக்கிட்ட இருக்குன்னா எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓகேவா இப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா அந்த பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பகுதியில் பார்த்தோன்னா இந்த ஃபேன்சி கோழி ரகங்களை எடுத்து வளர்க்குறாங்கன்னா என்னன்னா அழகு தேவைக்கு ஓகே தோட்டத்தை சுற்றி நம்ம அழகுக்கு தேவைக்கு அதுவும் முட்டை வைக்கணும். பட் அது யாரும் சாப்பிட்றதில்ல, அந்த முட்டையும் சாப்பிட்றதில்ல, கறியும் சாப்பிட்றதில்ல, பட் அழகுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது ஃபேன்சி கோழி ரகம். அந்த ஃபேன்சி ரகங்கள்லாம் அடைப்படுக்குமானோ? இல்லைண்ணா, அடைப்பு எடுக்காத ஃபேன்சி ரகம், பட் இன்குபேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம குஞ்சு பறிச்சுக்கலாங்கண்ணா. குவான்டிட்டி எத்தனை வாங்கணும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 50 அல்லது 100 குஞ்சுகள் எடுத்தால் பஸ் அண்ட் ட்ரெயின் மூலமாக நம்ம சேலத்திலேருந்து ஓகேவா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்னா அதுக்கு உண்டான லக்கேஜ் வந்து கஸ்டமர்கிட்டே நம்ம வாங்கிக்கிறோம். 50 அல்லது 100 குஞ்சு எடுக்கும் பொழுது இதே 500 குஞ்சுகளுக்கு மேலே எடுத்தோன்னா நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு ஓகேவா ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்ன பண்ணுறோம் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம்னா. அவங்க என்ன கோழி கேட்டாலும் எடுத்துக்கலாங்கண்ணா. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அசல் கிராஸ் பெருவடை ரகம் இருக்குது ஓகேவா, சிறுவடை, சோனாலி, கருங்கோழி, வான்கோழி, கினி கோழி, கிரிராஜா, கிராமப்பிரியா, வெள்ளை வாத்து, நாட்டு வாத்து, ஃபேன்சி கோழி ரகங்கள் எல்லா வகையான கோழி குஞ்சுகளும் கிடைக்கும். நம்மக்கிட்ட பார்த்தோன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தோன்னா முறையான வேக்சினேஷன் பண்ணி தான் நம்ம ஃபார்ம்லேருந்து டெலிவரி கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே, சிக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னா. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா 1 month ஓகே 45 days 2 month எப்பவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடைக்கும்னா. அதே மாதிரி சிக்ஸ் வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியாக இருக்கும், முறையான வேக்சினேஷன் பண்ணி கொடுக்குறோம்னா. ஓகேண்ணா. இதே மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எப்படி வளர்க்கணுன்றதையும் கைட் பண்ணுவீங்களாண்ணா? கண்டிப்பாக. இப்போ 50 குஞ்சு 100 குஞ்சு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கைட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உண்டான வேக்சினேஷன் என்ன, மெடிசன் என்ன, எப்படி அதை வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத கைட் பண்ணிடுறோம்னா.
இதே 500 குஞ்சுகளுக்கு மேலே எடுத்தோன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிட்டு நம்ம கைடு பண்ணுறோம்ண்ணா சில இடத்துலலாம். ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து சிறப்பான ஒரு பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா.